நாம் இன்று தியானத்திற்காக ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமும் 26வது அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம். உசியா ராஜாவாகிற போதே 16 வயதாய் இருந்தே 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தலான அவன் தாயின் பேர் எக்கோலியா. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினகாயிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் புறப்பட்டு போய் போதும். இந்த ஊசிய ராஜாவை பற்றி நாம் இதில் வாசிக்கிறோம். முக்கியமாக நம்முடைய தலைப்பு டாபிக் என்னன்னா, கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். யாருடைய கிரியைகளை வாய்க்க பண்ணுவார், யாருடைய வேலைகளை வாய்க்க பண்ணுவார், யாருடைய ஊழியத்தை வாய்க்க பண்ணுவார். எல்லாரும் ஊழியம் செய்கிறோம் என்னை போல் சொல்லலாம், நானும் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லலாம். இப்போ என்னுடைய ஊழியம் கூட வாய்க்கணுன்னா நான் இந்த வசனத்தை இப்போ தியானிக்க போகிற ஒவ்வொரு வசனமும் எனக்கு ஆகும். உங்களோட வேலைகள் வாய்க்கணுன்னா இப்போ சொல்ல போகிற வசனத்தை கவனமாக கேட்டிங்கன்னா அது உங்களோட வாழ்க்கையில் உங்களோட தொழிலில் ஆசீர்வாதமாக இருக்கும். எதுவுமே வாய்க்கணுமா இந்த வாரத்தில் இல்லைன்னா இந்த மாதத்தில் நீ செய்கிற வேலையோ ஊழியமோ எதுவாக இருந்தாலும் வாய்க்கணுன்னா ஊசியா செய்ததை போல் நாம் செய்யும்போது நிச்சயமாக தேவன் வாய்க்க பண்ணுவார். ஊசியா செய்தது என்ன? 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். தேவனை தேடுறதுக்கு மனம் இறங்கணுமா? அப்போ ஊசியா ராஜாவுடைய வாழ்க்கையில் அவனுடைய ராஜ்யபார நாட்களில் எல்லா காரியமும் சக்ஸஸாகவே முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தோல்விகள் வருது? நம்முடைய சில காரியத்தை நாம் எடுக்கிறோம், செய்கிறோம், அநேக விதத்தில் நாம் தோல்வி அடைந்து துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறோம். இப்போ அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஊசியா ராஜாவுடைய வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் அவர் எதை செய்தாலும் தேவன் வாய்க்க பண்ணினார். உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி வருதா? ஏன் வருது? என்னைக்காவது நீங்கள் உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டிருப்பீங்களா? ஏன் எனக்குள்ள தோல்வி? ஏன் என்னுடைய பிஸ்னஸில் தோல்வி? ஏன் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தோல்வி? ஏன் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் தோல்வி? ஏன் ஊழிய பகுதிகளில் தோல்வி? ஏன் என்னுடைய வேலை செய்கிற இடங்களில் தோல்வி? ஏன் என்னுடைய வாலிப பிராயத்தில் தோல்வி? ஏன் என்னுடைய வயோதிப நேரத்தில் தோல்வி? உங்களை நீங்களே கேள்வி கேட்கும்போது தான் நான் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய முடியும். நான் சரி, நான் ஓகே என்று நீங்கள் இருப்பீங்கன்னா என்னுடைய இந்த வேத வசனத்தின்படி சொல்லுகிற ஆலோசனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வாய்ப்பாக ஒரு சக்ஸஸ் மேனாக நீங்கள் திகழவும் முடியாது. அப்போ அந்த ஊசியா ராஜா செய்தது என்ன? கர்த்தரை தேடினார். கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்குதா? கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனை தேடுகிறவர்களாக நாம் மாறணுங்க.
தேடுகிற ஒரு அனுபவம்னா என்ன? இப்போ பாருங்க, பிள்ளை ஒரு கூட்டத்தில் தாயும் தகப்பனும் போயிருக்கிறாங்க. இப்போ அநேக இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது பிள்ளைகள் தாய் தகப்பனை விட்டு மிஸ் ஆயிடுவாங்க, தப்பிடுவாங்க. அப்போ அப்பா அம்மா பக்கத்தில் இல்லையன்ட்டு கொஞ்ச நேரம் அங்கே எங்கே எட்டி பார்க்கும். மறுபடியும் என்ன செய்யும்? அது காணலை அப்படின்ட்டு அழ ஆரம்பிக்கும். காணலை அப்படின்ட்டு அழ ஆரம்பிக்கும். தேவனை தேடுகிற அனுபவம் இதுதாங்க. இப்படி இருக்குதா உங்களுடைய வாழ்க்கையில்? என் தேவன் ஆரம்ப நாட்களில் என்னோடு பேசுவார், ஆனால் இப்பொழுது பேசுகிறது இல்லை. இப்போ அவருடைய சத்தத்தை கேட்க முடியலை. அவர் ஏன் தூரமாக இருக்கிறார் என்று தெரியல. ஏன் என் சத்தம் அவருக்கு கேட்க முடியல, அவரை பார்க்க முடியல? அவரை பார்க்கணுமே. நம்ம என்னைக்காவது தேடி இருக்கிறோமா? அப்படி ஒரு அனுபவத்தோடு நாம் தேடி இருக்கிறோமா? உன்னத பாட்டில் சொல்கிறாரு 3:1, நான் என் நேசரை காலத்தில் தேடினேன். வசந்தவாஸ். இப்போது தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணுங்க. தேடணும். ஐயோ என்னாச்சு, நிஜபத்துக்கு பதிலே வர்றதில்லை, மனதில் சமாதானம் இல்லை. ஆசி 3:1, ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்துமா நேசரை தேடினேன். ராக்காலங்களிலே என் படுக்கையிலே என் ஆத்துமா நேசரை தேடினேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. தேடியும் நான் அவரை காணவில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, படுக்கை நேரத்திலேயாவது தேடி இருக்கிறாங்க. நான் பகல் முழுவதும் சுற்றுறோம், ஒவ்வொரு நிமிஷமும் நாம் அவரை தேடணுங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு வேணும். தேவன் இல்லாத வாழ்க்கை ஒன்றும் இல்லை, ஜீரோ. நம்ம ஹீரோவாக காமிக்கலாம், ஆனால் இயேசு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அவரை தேடுங்க. தேடுற ஒரு அனுபவம் வேணும். என் தேவன் எங்கே போயிட்டார்? என் தேவன் எங்கே? அதனால தான் யோவானில் இயேசு சொல்லியிருக்கிறார். 15வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், ஒரு ஊமையாக சொல்லியிருப்பார். என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதிக கனிகளை கொடுக்கும்படி என்ன செய்கிறாரா? சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ணுகிறார். சிலவங்களை இப்படி சுத்தம் பண்ணும்போது என்ன செய்யும்? அந்த செடியை சுத்தம் பண்ணும்போது என்ன ஆகும்? வலிக்கும். தேவையில்லாததை வெட்டி 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 சுத்தம் பண்ணுவாங்க. ஆனால் கனி கொடாத கொடி, சில கொடிகள் இருக்குது, அதை அப்படி நறுக்கி போட்டுருவார். கட், உனக்கு எனக்கும் வேண்டாம் போ, கட் பண்ணி போட்டுருவார். ஆனால் தேவனுடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார்? கட் பண்ணாமல் வச்சிருக்கிறாரு. ஆனால் அப்பப்போ சுத்தம் பண்ணுறாரு. சுத்தம் பண்ணும்போது வலிக்குது, வேதனை வருது, நாம் முறுமுறுக்கிறோம். நாம் அதிக கனி கொடுக்கும்படியாக தான் தேவன் சுத்தம் பண்ணுகிறார். இதை சிலர் புரிந்து கொள்ளாதபடி என்ன செய்கிறாங்க? தேவனை விட்டு தூரமாக போய்விடுகிறார்கள். ஜெபம் வேண்டாம், வேத வாசிப்பு வேண்டாம், மீட்டிங் வேண்டாம்,
ஒன்றும் வேண்டாம், ஆவிக்குரிய வாழ்க்கையே வேண்டாம் என்று விட்டுட்டு அவங்க பழைய நிலைமைக்கு போயிடலான்னு திரும்பி விடுறாங்க. காரணம் என்ன? சுத்தம் பண்ணும்போது கிடைக்கிற வேதனை நிமித்தம். ஏன் சுத்தம் பண்ணுறார் என்பதை உணராமல் இருக்கிறாங்க, அறியாமல் இருக்கிறாங்க. நீங்கள் அதே வசனத்தில் நீங்கள் இன்னும் 5வது வசனம் வாசிக்கும்போது, அந்த அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கும்போது, யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த தமிழில் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு 2 அர்த்தம் உண்டு. செய்யக்கூடாதுன்னா அவர் இல்லாமல் நாம் எதையுமே செய்யக்கூடாதான். அவர் இல்லாமல் எதையுமே செய்யக்கூடாது. இன்னொரு அர்த்தத்தில் சொல்லப்போனால், நீங்கள் செய்ய முடியாதான். என்ன அர்த்தம்? நீங்கள் செய்ய முடியாது. அவன் என்ன அர்த்தம்னா வாய்க்காது. அவரோடு கூட இருந்து நாம் எது செய்தாலுமே என்ன செய்யும்? வாய்க்கும். அவரோடு கூட இருக்கிற அனுபவம். அதனால தான் மார்க்கில் நாம் வாசிக்க முடியும், தேவன் தம்மோடு கூட இருக்கும்படியாக தேவன் அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்தார் என்று நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலரை தெரிந்தெடுத்த காரணம் என்ன? அவரோடு கூட இருக்கணும். இந்நாட்களில் தேவன் அப்போஸ்தலர்களை மாத்திரமல்ல, ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் தேவன் தெரிந்தெடுத்த காரணம் அவரோடு கூட இருக்கணும். ஆனால் அவரை விட்டுட்டு நாம் தூரமாக போயிட்டோம். அவரை தேடுறதுக்கு மனசு இல்லை. ஆனால் ஊசியா ராஜா என்ன செய்தார்னா, தேவனை தேட மனதிறங்கினார். அதனால் அவனுடைய காரியம் எல்லாம் வாய்த்தது. நாம் தூரமாக போகிறதுக்கு வாய்ப்பு வரும். இன்னும் மனுஷன் தானே, நம்முடைய பலவீனங்கள் ஆண்டவருக்கு தெரியும். நாம் தூரமாக போனாலும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகன் வருவானா, என் மகா திரும்பி வருவாளா எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். கெட்டு போனவைகளை ரட்சிக்கும்படி மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். கெட்டுப்போன மனுஷனை, கெட்டுப்போன ஆதாமை உயிர்ப்பிக்கும்படி தேவன் வெளிப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போ நாம் அவர்கிட்ட வரும்போது, அவரை தேடும்போது அவர் நமக்கு தென்படுவார். நாம் வாசிக்கும்போது நம்ம இப்போ தேவனை தேடுற ஒரு அனுபவம். தேவனோட தூரம் போயிட்டோமா பாருங்கள், அந்த கெட்ட குமாரன் என்று பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படலை. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள். அதில் இளைய குமாரன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய ஆஸ்திகளில் பாதி பங்கு, சரியாக பாதி பங்கு, ஏன் சரியாக பாதி பங்கு இல்லை, என்னுடைய பங்கை எனக்கு தாரும். ஏன்னா மூத்தவனுக்கு 2 பங்கு உண்டு அந்த காலத்தில், ஸ்ரேஷ்ட புத்திர பாகம் அப்படின்ட்டு. மூத்தவனுக்கு 2 பங்கு. இப்போது ஒரு குடும்பத்தில் 3 லட்சம் ரூபா அவங்க அப்பா பேரில் டிபாசிட் இருக்குதுன்னா, 2 குமார்கள், அப்போ மூத்த குமாரனுக்கு 2 லட்சம் ரூபா, இளைய குமாரனுக்கு 1 லட்சம். அதான் அந்த காலத்தில் இருந்த சட்டங்கள்.
அந்த காலத்தில் இருந்த சட்டங்கள் அப்படி தான். அதான் சிரேஷ்ட புத்திர பாகம். ஏசா தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகம் எண்ணத்துக்கு நான் தான் சாக போகிறேன் என்று ஒரு கிளாஸ் கூழுக்காக சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டு மறுபடி அவன் பரிதபித்தும் கிடைக்காமல் போனதை நான் பார்க்குறோம். இப்போ அந்த இளையகுமாரன் தன்னுடைய பாகத்தை கேட்டுட்டு வாங்கிட்டு போயிட்டான். ஏன்னா சரி பங்கு கொடுக்க முடியாது. மூத்தவருக்கு இங்கே 3 ஏக்கர் இடம் இருந்துச்சுன்னா 2 ஏக்கர் இடம் அவருக்கு கொடுத்தாகணும். இப்போ மீதி உள்ளதெல்லாம் இவருக்கு கொடுத்து எழுதி கொடுத்தாச்சு. அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய எல்லாம் சுருட்டி பணமாக மாற்றி அதை கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து எல்லாவற்றையும் சீரழித்து மறுபடி ஷார்ட்டாக சொல்ல விரும்புகிறேன், தன்னுடைய தகப்பனை தேட வாரான். எப்போ சாப்பாடு வழி இல்லாமல் இருந்துச்சோ, தன்னுடைய வீட்டில் இருக்கும்போது ராஜா மாதிரி இருந்தார். தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிறவளுக்கு நல்ல ராஜ சாப்பாடு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா வேலை செய்கிறவனுக்கூட சாப்பாடு என்ன சாப்பாடு? பன்றி தின்கிற தவிட்டு தான் அவனுக்கு ஆகாரமாக இருந்துச்சு. அப்போ நான் ஒரு தீர்மானம் பண்ணுறார், நான் என் தகப்பனிடத்துக்கு போவேன். நான் சொல்லுவேன், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும், உம்முடைய வேலைக்காரனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவேன். அப்படி தீர்மானித்து அப்படி வந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை என் தகப்பன் ஏற்றுக்கொள்வாரோ ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ என்ற எண்ணத்தோடு வருகிறார். ஆனால் தகப்பன் அவன் தூரத்தில் பயந்து வருகிறத பார்த்து தகப்பன் ஓடி போகிறார். கட்டி முத்தம் கொடுக்கிறார், வஸ்திரத்தை மாற்றுகிறார், புது செப்பல் போடுகிறார், மோதிரம் அணிவிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் அவரை தேடும்போது அவர் நமக்கு தென்படுவாருங்க. அவர் நம்ம அரவணைப்பாருங்க. நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்டோமா, ஆண்டவரே என்னை மன்னியும், உன்னுடைய முக தரிசனத்தை எனக்கு காண்பியும். ஆரம்ப நாட்களில் நீ என்னோடு பேசினீரே, ஆரம்ப நாட்களில் நீ என்னோடு எவ்வளோ பேசினீர் ஆண்டவரே. அப்பா, அந்த ஜெப சத்தம் என்னுடைய இருதயத்தில் எப்போதும் தொனிக்கணும். எப்படியாவது உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும், உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும், உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும். கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா காரியம் வாய்க்கும். கர்த்தரை தேடுகிற அனுபவம், அது மாத்திரமல்ல அவர் தேடி அவரோடு கூட இருக்கணும். நம்ம அவரோட தூரமாக போயிட்டோம், காரியம் எங்கே வாய்க்கும்? உங்கள் தொழில் வாய்க்கணுமா, வேலைகள் வாய்க்கணுமா, படிப்பு வாய்க்கணுமா, எந்த விதத்தில் நீங்கள் தோல்வியை உணர்கிறீர்களோ அந்த இடத்துல நீங்கள் ஜெயம் பெறணுமா, ஒரு வெற்றியை காணணுமா, ஒரு வாய்ப்பை காணணுமா, நீங்கள் அவரை தேடணும். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? அப்பா வாங்கப்பா, எங்கே போயிட்டீங்க? அழணும், கதறணும். இந்த சிறு குழந்தை தகப்பனை தாயும் காணாத பட்சத்தில் அலறும், அப்பான்னு அலறும். யார் அதை அரவணைச்சாலும் கேட்காது. ஆண்ட தாய் தகப்பன முகத்தை பார்க்க வரைக்கும் அதை அழுதுகிட்டே தான் இருக்கும். அதே போல் எந்த உலக மனுஷனுடைய அரவணைப்பு நமக்கு வேண்டாம். அது வஞ்சிக்கிற அன்பு, நம்மளை ஏமாத்துகிற அன்பு. அவருடைய முகத்தை பார்க்கும் வரையும் நீங்கள் கதறிக்கொண்டே இருக்கணும். அப்பொழுது காரியம் வாய்க்கும். இரண்டாவது விஷயத்தை நான் பார்க்கும்போது, இரண்டாவது காரியம் வாய்க்குன்னா
என்ன செய்யணும்? வாசிப்போம். நீங்கள் தேவனை தேடுறது, நீங்கள் அதிகாலையில் தேவனை தேடலாம். நீதிமொழியில் வாசிக்கிறோம், என்ன தேவனை எப்படி தேட முடியும்? இன்னும் ஒரு சில கேள்விகள் உங்களுக்குள்ளே வரலாம். அதே நான் சின்ன ஷார்ட்டாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏன்னா அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்லுவார், தேவனை தேடுகிற தக்க சமயத்தில் தேடணுமா. இப்போ அதிகாலையில் தேடணும். தேடுறேன்னு எப்போ தேடணும்? அதிகாலை நேரத்தில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். வார்த்தை உண்மை, சத்தியம், பொய் உரையாத வேதம். வறுமையான தேவனுடைய பிள்ளை, தேவனை கண்டடைனா அதிகாலை நேரத்தில் தேடுங்க. அதிகாலையில் எழுப்புங்க, ஆண்டவரே கதறுங்க. நிச்சயமாக உங்கள் தென்படுவார், உங்கள் காரியம் வாய்க்கும். இரண்டாவது, நம்முடைய காரியம் வாய்க்கணும்னா நாம் வாசிப்போம். உபாகமம் 29வது அதிகாரம் 9வது வசனம். உபாகமம் 29:9. இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. இதில் நாம் என்ன வாசிக்கிறோம்? இப்பொழுதும் நீங்கள் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா இல்லை, இரண்டாவது ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி நீங்கள் செய்யணும். அவைகளின்படி நீங்கள் செய்யணும். உடன்படிக்கையின் வார்த்தைன்னா என்னது? வேத வசனமே ஒரு உடன்படிக்கை தான். வேத வசனமே ஒரு உடன்படிக்கை. அநேக உடன்படிக்கைகளை பற்றி நான் பார்க்க முடியும். ஆனால் இந்த 10 கற்பனைகளை பற்றி அதை ஒரு உடன்படிக்கை. 10 கற்பனை பார்க்கும்போது, புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது 2ஆக மாற்றினார். 10 2ஆக மாற்றினார் இல்லையா? இப்போது அதில் முக்கியமாக 2 கற்பனை என்னென்னா, ஒன்று முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை நேசிக்கணுமா. இரண்டாவது கற்பனை, அதற்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிற 2ஆம் கற்பனை என்னதுன்னா, உன்னை நேசிப்பது போல் நீ பிறனையும் நேசிக்கணும். அதை நாம் செய்கிறதே இல்லை. தேவனையும் நேசிக்கிறதில்ல, அதையே செய்கிறதில்ல. தன்னை நேசிக்கிறோம், ஆனால் மற்றவங்களை நாம் நேசிக்கிறதில்ல. பாவம், எத்தனையோ ஜனங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி கேர் பண்ணுறதில்ல. நமக்கு என்ன வேணும்? ஆடம்பரமான செலவு. எதுக்கு? எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. நான் கோயில்பட்டியிலேருந்து எங்கள் ஊர்லேருந்து வரும்போது பாவம், அந்த மனுஷன் அப்படியே, நானும் அன்றைக்கி சாப்பிடலை, காலையிலேருந்து சாப்பிடாமல். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவம். வெள்ளிக்கிழமை அப்போது நான் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து, பஸ்ஸில் எனக்கு நைட்டு 9 மணிக்கு வண்டி. அப்படியே வந்துட்டுருக்கிறேன் 3 மணிக்கு. அப்போ ஒரு மனுஷன் அப்படியே கால் தள்ளாடுது, நிற்கோட முடியல, பேசோட முடியல. செய்கையா, எனக்கு சாப்பாடு எதாவது வாங்கி கொடுங்கய்யா.
அப்போ நான் நினச்சேன், நம்ம தான் சாப்பிடலை, நம்ம ஹெல்த்தாக இருக்கோம், இவனுக்காக வாங்கி கொடுப்போம். கர்த்தர் எனக்கு சாப்பிடக்கு பணம் இல்லை அப்படின்னு இல்லை, ஏதோ சாப்பிட தோணலை, சாப்பிடலை. அந்த மனுஷனுக்கு ஒரு 3 புரோட்டா, சாம்பார், கறி எல்லாம் வாங்கி கொடுத்த போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்ட உடனே பிரித்து சாப்பிட்டான் பாருங்க. அவ்வளோ ஒரு பரிதாபமாக இருக்கு. எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான். நம்ம என்னென்னலாம் செய்கிறோம். தேவையானது நம்ம வாங்குறது தப்பே இல்லை, அளவுக்கு மிஞ்சினா நமக்கு தேவை செய்கிற தப்பே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அருமையான தேவனுடைய பிள்ளை, சில பாஸ்டர் அயன் பண்ணால் கரண்ட் பில் அதிகமாக வந்துடுன்னா அயன் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன பாஸ்டர், உங்களுக்கு பணம் இல்லையா? ஏன்? இப்போ நம்முடைய ஸ்டாண்டர்டுக்கு நம்முடைய சபை கொஞ்சம் தான் வருது பாஸ்டர். இப்போ நம்ம ஒரு டெவலப்பாக ஆகிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல, பணம் இருக்குது, கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதை ஏன் வீணாக செலவு பண்ணணும்? அது ஏன் வீணாக கொடுக்கணும்? இல்லை, அப்படியே நான் துவைச்சி அயன் பண்ணி அப்படி அயன் பண்ண மடித்து அப்படி தலைவாணிகளை வச்சு அப்படியே உட்கார்ந்துருவேன் அப்படிங்கிறார். இன்னொரு விசுவாசி சகோதரன், அவர்கிட்ட, என்ன பிரதர் நீங்கள் இப்படி அழுக்கு வஸ்திரமாக போட்டு வந்திருக்கீங்க? பாஸ்டர் துவைக்க நேரம் இல்லை பாஸ்டர், சாரி பாஸ்டர் அப்படின்னு. அதனால் நம்ம மிச்சதனம் பண்ணணும் அப்படின்னு துவைக்காமல் இருக்கக்கூடாது, டீசெண்டாக இருக்கக்கூடாது, அது இல்லை. அவர் சாரின்னு கேட்டார். நேரம் கிடைக்கல பாஸ்டர், ஒரு வாரம் ஃபுல்லாக வேலை அப்படின்னார். அதனால் துவைக்கிறதும் மிச்சம் அப்படின்னு இல்லை. சோப்பு மிச்சம் பண்ணால் அது யாருக்கா கொடுத்துடலாமே சாப்பாட்டுக்கு, அது இல்லை, நம்ம தேவைக்கு செய்யணும். அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய உடன்படிக்கை கை கொள்கிறோமா? தேவனை நேசிக்கிறோமோ இல்லையா நமக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும் நம்ம ஆண்டவரை எவ்வளவா நேசிக்கிறோன்ட்டு. அது யாரும் கண்டு கொள்ள முடியாது. நீ நேசிக்கிறியா கேட்டால், நான் நேசிக்கிறேன், என் வீட்டாரை விட, என் சொந்தங்கள் பந்தங்களை விட, என்னை விட என் தேவனை நான் நேசிக்கிறேன், அதிகமாக நேசிக்கிறேன்ட்டு நாம் வாயினால் சொல்லலாம். ஆனால் அது ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், பிசாசுக்கும் தெரியும். அது நான் அந்த டாப்பிக்கில் வர விரும்பலை, சரியா? ஆனால் ரெண்டாவது கற்பனை என்ன சொல்கிறாரு? ஒன்றை நேசிப்பது போல் பிறனை நேசிக்கணும். செய்கிறோமாங்க? சிந்தித்து பாருங்க, நம்ம என்ன செய்கிறோம்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மனுஷன் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அது ஒரு ஆசீர்வாதம். அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடைக்காது. ஒரு மனுஷன், ஒரு தெய்வ மனுஷன்தான், உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, நீ சாப்பிடாமல் இருக்கிறீங்களா, அப்படியே ரோட்டு ஓரமாக போங்க, கடையில் ஒரு பார்சல் சாப்பாடு வாங்குங்க. எத்தனையோ பேர் ரோட்டு ஓரமாக இருப்பாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுங்க. உங்கள் குடும்பத்தில் சமாதானம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினைப்பீங்க. அவங்க குடும்பத்தில் உள்ள சமாதானத்தை நீ கேட்கும்போது, கேட்டு அவங்களுக்கு ஒரு சாப்பாடு நீ வாங்கி கொடுப்பீங்கன்னா உங்கள் மனசில் அவ்வளோ ஒரு சமாதானம், சந்தோஷம் கிடைக்கும், நீங்கள் உணர்வீங்க அப்படின்னார். உண்மைதாங்க, உண்மைதான். ரோட்டில் எத்தனை பேர் சாப்பாடு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. நாம் என்னென்னலாம் செய்கிறோம்? நம்ம நேசிக்கிறோம், பிறனை நேசிக்கிறோமா? இப்படி செய்யும்போது கர்த்தர் என்ன செய்வார்னா, நம்முடைய வேலையும் தொழிலையும் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் ஊழியத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவார். எனக்கு முடியாதா?
கார் வாங்க முடியாதா? கார் வாங்க முடியாதா? நினச்ச எப்போட நினச்சா நான் வாங்கிட்டு வர முடியும். நேரே கார் ஸ்டோர் ரூமில் போய் முடியும். ஏன் ஆடம்பரம்? நமக்கு ஏன் ஆடம்பரம்? பணம் இருக்குது, இப்போ ஊழியம் வளர்ந்துருச்சு, 4 இடத்துக்கு போனோம், கண்டிப்பாக தேவை, ஆண்டவரே தருவார். அப்போ நம்ம வாங்கலாம். ஒன்று கார் கொடுப்பார், ஒன்று பணத்தை கொடுப்பார், நம்மளே போய் புக் பண்ணி வாங்கிட்டு வரலாம். ஏன் வாங்க முடியாதா? அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் எது நமக்கு தேவையோ நம்ம தகுதிக்கு தகுந்தபடி, நம்முடைய தகுதி. இப்போ முகேஷ் அம்பானி அவங்களுடைய மகன்லாம் ஹெலிகாப்டரில் போகிறாங்கன்ட்டு நானும் ஹெலிகாப்டர் தான் போவேன் அப்படின்னு நினச்ச முடியுமா? அவங்களும் ஆடி காரில் போகிறாங்க, நானும் ஆடி காரில் போவேன்னு நினச்ச முடியுமாங்க? இப்போ நம்முடைய ஸ்டாண்டர்ட், நம்முடைய தகுதி மிஞ்சி நம்ம ஆசைப்படவும் கூடாது, அது செய்யவும் கூடாது. நம்முடைய தகுதி, நம்மளோட கீழே உள்ளவர்கள் நினச்சி பார்க்கணும். நம்மளோட கீழே எப்படி இருக்கிறாங்க, இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. வாரம் ஒரு முறை பணம் இருக்குதா, எதுவும் உங்கள் தகுதிக்கு தந்த ஒரு ஏழை நேசிங்க, ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, வஸ்திரம் வாங்கி கொடுங்க. அதில் கிடைக்கிற ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதங்க. பருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு உடன்படிக்கை கை கொள்ளணும். உடன்படிக்கை கை கொள்ளணும்.